புரியல. நான் வீட்டுக்கு கோயம்புத்தூர். ஹாய் காய்ஸ், அப்போ நான் உங்கள் பேக் தமிழா. ஸோ வெல்கம் டு மை நியூ பிளாக், அதாவது புது எபிசோடு. ஸோ இது நம்ம பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு புது வண்டி. ஸோ கவாசகி நிஞ்சா 650. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு. கொஞ்சம் நம்ம ரைடிங் கியர் போட்டு இங்கேருந்து தெரிச்சிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்துட்டு பைக்கிலே போகிறோம். அது 650. எல்லாருமே வந்துட்டு நான் சைக்கிள் மட்டும்தான் ஓட்டுவேன்னு நினச்சிருந்தீங்க. பட் பைக்கும் ஓட்டுவேன், பட் அதோடய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல. ரீசெண்டாக வந்துட்டு போன வாரம் 1000 கிலோமீட்டர் ஒரே நாளில் போயிட்டு, அதாவது இங்கே வந்தேன் காலையிலேருந்து திருப்பி அங்கே போயிட்டு அந்த மாதிரி ஓட்டினேன். ஸோ இன்றைக்கி இந்த வண்டியில் ரைட் பண்ணுவோம். ஸோ அப்படியே போகும்போது இந்த 650யோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சாமி, அவன் பயங்கரமா வளர்ந்து போய் வளர்ந்துட்டான், வளர்ந்தாச்சு. இப்போ என்னன்னா, மழை டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பைக் ஓட்டுறது ஓட்டலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஓட்டலாம். ஏன்னா கியர் கட் பண்ணும்போது வண்டி வந்து ஸ்லிப் ஆகும். ஈவன் 390 அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது, அது ரோடோட இதனால தான். டேங்க் ஃபுல் அடிச்சிருங்க, டேங்க் ஃபுல். ஸ்பீடு ஆமாம். பெட்ரோல் போடுற பொம்பளைங்களாண்ட உனக்கு வேலை கிடையாது. உனக்கு எங்கே வேலை? வண்டலூர் பங்கெல்லாம் பார்த்தல, ஓ உன் வேலையை போய் பாரு. நேற்று போய் அங்கே பார்த்துட்டு வண்டலூர் அது இல்லை, புரியுது. அதில் பண்ணாதீங்க, வேலை இல்லை வீடியோ எடுத்தேன். வீடியோ சரியான வெயில், மழை பெஞ்சாலும் செம சூடு அடிக்கிறீங்க. ஃபோட்டோ விளாகிங்கில் என்ன பிரச்சனைனா, அடிக்கடி வந்துட்டு பேசுகிறது கேட்காது, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் போலீஸ்காரங்க பார்த்து நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் எல்லாம் கழட்ட சொல்லியிருக்கா. தம்பி டிடிஎஃப்ஆ அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு வண்டியில் போனாலே ஸோ இவங்க ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ மேபி அவன் மேலே பல கேஸ் போடலான்ட்டு இதில் தான் அந்த மாதிரி ஹெல்மெட்டை கட்டலாம் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வந்துட்டு வீடியோ எடுக்கல. வீடியோ என்னென்னா, நம்ம கேமரா கோப்ரோவில் வந்துட்டு ஃப்ரெண்ட்லேயும் தெரியும், இப்போ ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டினா அந்த வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி போட்டிருப்பேன். இந்த மாதிரிலாம் பாருங்க, சரி வைப் பண்ணிட்டு இருக்காங்க மேலே உட்காந்து ஜாலியாக. சரியான வாழ்க்கை. சென்னை அவுட்டரை தாண்டி அந்த ஒரு டோல்கேட்டுக்கு அப்புறம் தான் ரோடு நல்லா இருக்குது, மற்றபடி ரோடு ரொம்ப மோசம். அவ்வளோமே மழை வெஞ்சாலும் இந்த வண்டியில் வந்து ஸ்பீடாக போக முடியாது, ஸ்லிப்பாக்கி விட்டுரும். அவ்வளோமே நீங்களாம் சூப்பர் பைக் ரைட் பண்ணும்போது இந்த நம்ம 2 தொடை இருக்குது தெரியுங்களா, அது வண்டியோடு வச்சு ஒட்டிட்டா நமக்கு இன்னும் வண்டி செம கண்ட்ரோலாக கிடைக்கும். நல்ல சின்ன சின்ன விஷயம் தான். இது இப்படி நல்லா டைட் பண்ணி, எந்த வண்டியாக இருந்தாலும் இப்படி தொடையை வச்சு டைட் பண்ணி ஓட்டினா பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் வண்டிக்கு. ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா நான் இங்கேருந்து வால்பாறைக்கு பைக் ரைட்லாம் போயிருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி ப்ளாகு தொடங்காததுக்கு முன்னாடியே நிறைய ட்ராவலிங்கு எல்லாம் பண்ணியிருக்கேன்.
நமக்கு மெயின் பிஸ்னஸ் தான். நம்ம பிஸ்னஸே இன்டீரியர் ஒர்க்கு தான். அந்த டாட் இன்டீரியர்னு சொல்லி இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு வீடோ ஒரு கடையோ ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுப்போம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இல்லை என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரினா நான் பண்ணி கொடுப்பேன், இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்குனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட பிஸ்னஸ் மெயினு. ஸோ அதுலேருந்து தான் நான் இந்த இதுக்கு இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ எனக்கு எப்போவுமே பழைய நான் எதுலேருந்து வந்தேனோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்போ கூட வீடியோ வைரல் ஆகும். பட்டு கைத்தொழிலே சாகிற வரைக்கும் உங்களை விட்டு போகாதுங்க. அதை தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, கைத்தொழிலை கற்றுக்கோடா. எங்கே புல்லட்டில் அழுத்தி பிடிச்சாலே 120 தான் போகுது. அசால்ட்டாக முறுக்கினாலும் 120 ரூபா போகுது. 120 காசு தானே மெயின். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது சரி ரூபாவை சொல்லிவிட்டு அதனால தான் 120 ரூபான்னு சொல்லிட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. நான்லாம் ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம். அதாவது ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்கள். பழைய ஓட்ட சைக்கிள், தாத்தா சைக்கிள் எடுத்து லடாக் போனேன். அதுக்கப்புறம் ஒரு கீர் சைக்கிள் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கீரு, புல்லட்டு, இப்போ சூப்பர் பைக்கு. அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க்கு தான் பிலீஃப். அதாவது நம்மளை நம்பணும் ஃபஸ்ட்டு. அதாவது நம்ம கூட இருக்க சொல்லுவேன், இது அதாடா, இது பிடிக்காடா, இது பண்ணாடா. பட் இப்போ நான் இந்த பைக் ஓட்டுறேன்ல, இதோட ஃபுல் ஹாப்பினஸும் என்னோடய சோலும் இந்த பைக்கும் கனெக்ட் ஆகிறது வந்து எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் இருக்கும். மேக்ஸிமம் உனக்கு என்ன தோணுதோ அது பண்ண. அப்படி பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஒன்று ட்ரீமை நோக்கி ஓடணும், இல்லை மற்றவங்க ட்ரீமுக்கு நீ உதவியாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். 2 ஆப்ஷன்ஸ். எது சூஸ் பண்ணாமல் சூஸ் பண்ணிக்கோ. இவங்களாம் பாருங்கள், வெயில் வந்தாலும் வேலை பண்ணணும், மழை வந்தாலும் வேலை பண்ணணும். யாருக்கும் இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு வேண்டி ப்ரே பண்ணால் நம்மளுக்கு வேண்டி மற்றவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும், டபுளாக கிடைக்கும். அது எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த தார்காரனுக்கும் நம்மளுக்கும் சரியான ரேஸு. அண்ணன் எனக்கு தெரிஞ்ச 160 அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. நானும் முன்னாடி போகிறேன், அவர் பின்னாடி துரத்திட்டு வர்றாரு. அவர் முன்னாடி போகிறேன், நான் பின்னாடி துரத்திட்டு வரேன். ஒரு பயங்கரமான ஒரு வைப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைவேல ஒரு டேக் கிடைப்பாங்க கண்டிப்பாக, லாங்கில் அடிக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி கிடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதும் தெரியாது, போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். இதுக்கு வேண்டிய நான் சொல்கிறேன் பாரு, 1000 சிசி வண்டி வாங்குவேன், நல்ல வண்டியாக வாங்குவேன், ஒரு நல்ல கார் வாங்குவேன், லைஃப் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போவேன். சீரியஸாக வேற மாதிரி வாழ்வேன் பாரு வாழ்க்கையை. ஒரு பில்லியனர் மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை. அதாவது அவன் கோப்பில் விட்டுட்டானு வச்சுக்கோங்க, அவன் போயிடும். ஒருத்தன் போறான போட்டு கொடிஞ்சு எடுத்துட்டானு வச்சுக்கோ, அதுதான் கடுப்பேற்றுறது. நம்ம 650 வச்சுருக்கோம். இந்த ரோட்டில் அவ்வளோக்கு தான் ஓட்ட முடியும், பெருசாக ஓட்ட முடியாது. அவன் போய் பசங்கக்கிட்ட மச்சான் 650 ரேஸு ப்ரோ. புரியல. நான் வீட்டுக்கு கோயம்புத்தூர். நீங்கள்? ஓ சூப்பர். வாங்க எங்கேயாச்சும் டீ அடிக்கலாம். டீ சாப்பிடலாம் எங்கேயாச்சும். கொஞ்சம் இந்த ரோடு விட்டுட்டு கொஞ்சம் நல்ல ரோட்டில் போயிட்டு அப்படியே ஓடர் நிப்பாட்டி ஒரு டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்போது இங்கே இதான் இந்த மைசூர் ஃபில்டர் காஃபி கடை எங்கே இருக்குங்க? சார்வாக்கு. அண்ணா உங்கள் பேர்? ராமசாமி. அண்ணா ராஜேந்திரன். குமார். மூர்த்தி. அண்ணன் வந்துட்டு ஒரு டீம். இவங்களாம் நம்மளை கலாய்ச்சி விட்டாங்க. ஆக்சுவலாக நான் கோப்ரோ மாட்டியிருந்தேன்னா கோப்ரோ வந்துட்டு எவ்வளோ வாங்கி கேட்டாங்க. 45,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் 45,000 ரூபா இருந்தேன், தொழில் நடத்த குடும்பத்தை விட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இனி பைக் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நம்ம ஒருத்தர் மீட் பண்ணி அப்படியே ஜாலியாக கம்பெனி ஆகிட்டோம். ஸோ இனி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிக்கலாம்.
சரிங்க ஐயா, போயிட்டு வரேன். இப்போ ஐயோ க்ளவுஸே ஓட்டையாச்சு. இது ஆக்சுவலாக BS3 KTM 390. அதாவது இப்போ வர மாடலுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு பிக்கப்பே கிடையாது வண்டி. ஆனால் இப்போ இருக்கிற PS3 390 வேறு லெவல் வண்டி அது. ஆக்சுவலாக நான் இந்த வண்டியில் கிட்டத்தட்ட 170 போயிட்டுருக்கேன். அந்த வண்டி பின்னாடி 150 160 வருது. ஆனால் நான் யோசித்தேன், இது புது KTM வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்பீடு வராது. அப்புறம் கடைசியில் அவர்கிட்ட கேட்டேன், 390 BS3 தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே மனசு ஆறுதலாக இருக்குது. வேறு லெவல் வண்டி. ஆனால் வண்டி கிடைக்கிறது இல்லை இப்போ மார்க்கெட்லேயும் எங்கேயுமே. ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம சேலம் போனோம். சேலம் ஒரு 80 கிலோமீட்ரு, அங்கேருந்து கோயம்புத்தூர், அவ்வளோதான். அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுற ஒரு பைக்கரோட ஒரு ஃபீலே வேறு. சும்மா அப்படியே ஜாலியாக இருக்குது. அதாவது இப்போ என்கிட்ட எத்தனை சிசி வண்டி இருக்குது, நான் வந்துட்டு சீன் போடாமல் ப்ரோ ஜாலியாக போகிறோம் ப்ரோ, வைப் பண்ணுறோம் ப்ரோ அப்படி சொல்லி போடுறது தான் ஒரு பண்ணு. என்னையா கோயம்புத்தூர்ல இப்படி போல வைப்பு தான். அம்மன்புதூரோட எங்கள் ஏரியாவோட ஃபஸ்ட்டு சூப்பர் பைக். அம்மா முருக முறுக்கு முறுக்கு முறுக்கு